Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 41. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அக்கா உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நல்லா இப்போ ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. அந்த சளியெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 4-5 நாள் அப்படி ஒரு வாரம் எடுத்துரும் இல்லையா, அந்த மாதிரிதான். சோ அதனால அதுதான் அப்படியே ரொட்டீன் போயிட்டே தான் இருக்கு. இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து படுத்தே இருந்தா ரொம்ப சோம்பேறியாக்கி அதுவே ஒரு பெரிய நோயாயிடும் உண்மையாவே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா சரியான காத்துன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஷேர் பண்ணிருக்கேன். அந்த எவ்வளவு குப்பையை ஆக்கி விட்டு போயிடுச்சுன்னு பாருங்க. வீடு ஃபுல்லா டஸ்ட், இங்கெல்லாம் ஃபுல்லா டஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஜாலி கதவு மாதிரி தானே இருக்கு. இது ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே அந்த கதவுக்கு வெளியில இருக்க அவ்வளவு ஒரு மாதிரி பயங்கர காத்து, கொடூரமான காத்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அடிச்சது. ஃபுல்லா டஸ்ட் ஆயிடுச்சு. மேல் ரூம், கீழ் ரூம், மொட்டை மாடின்னு சொல்லிட்டு கிளீனிங். நம்ம வந்து ஒரு சில டைம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், நமக்கு முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்பதான் நமக்கு ஏதாவது ஒண்ணு வரும். இப்ப ஹஸ்பண்டும் வேலைக்கு போறாங்க, அம்மாச்சி வேலைக்கு போறாங்களா காலையில. சோ அவங்களுக்கும் டைம் இல்லை. அப்ப நம்ம தான் இதை பாக்குறோன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுது இல்லையா. இல்லைன்னா அவங்க போட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா சொல்றாங்க, பாத்துக்கிறோம், அப்புறமா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும்போது பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸா அவங்களுமே எந்திரிப்பாங்க. அது போக என்னன்னா அந்த டஸ்ட்லயே நடக்கிறது இல்ல தொடுறது அப்படியே ஒரு மாதிரி சொரப்பா ஒரு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. சோ இன்னைக்கு ஃபுல்லாத்தையும் வந்து நல்லாவே கிளீன் பண்ணி விட்டுட்டேன், மொட்டை மாடியில இருந்து இது வரைக்கும். அப்புறம் என்ன பண்றது, டஸ்ட் அதனால அலர்ஜி ஆயிடுச்சுல என்ன பண்றது, அவ்வளவு தூசியை கிளப்பி விட்டு போயிடுச்சுன்னு பாத்துக்கோங்க. இந்த காத்து பயங்கர கொடுமையான ஒரு சைக்ளோன் வந்த மாதிரி இருந்தது. அதுதான் வந்துருச்சு, அந்த மாதிரி இருந்தது. என்ன பண்றது, அத நம்ம ஒரு விஷயம் நினைக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும்ல. சோ அதுக்காக சொல்றேன். சோ அதுதான். அதுக்கப்புறம் என்னோட அண்ணனுக்கு இன்னைக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன்னா எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் என்னோட அண்ணனுக்கும் 1 year தான் வித்தியாசமா. சோ 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நானா போடா வாடான்னு சொல்றது. சின்ன பிள்ளைலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபைட் பண்ணி நான் தான் ஜெயிப்பேன், அடிப்பேன் நான் தான். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ்ல போகும்போது எனக்கு வந்து முழு டிக்கெட்டும் அவனுக்கு அரை டிக்கெட்டும் வாங்குவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது, ஏன்னா அவன் அப்ப ஷார்ட்டா தான் இருக்கிற மாதிரி இருப்பான், நான் கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி தெரியுவேனா. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப பார்க்கும்போது அண்ணன் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, ஒரு மரியாதை அந்த மாதிரி ஆயிடுது. அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு பாயிண்ட்ல அடிச்சுக்கிட்டு நாங்க உருண்டு இருக்கோம். ஆனா அந்த அந்த டைம் வந்தோடனே அப்படியே 2 பேரும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பம் இல்லையா. ஆனா அந்த அஃபெக்ஷன் இருக்கும், எல்லாம் பேசுறது வைக்கிறதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த தொட்டு பேசுறது இதெல்லாமே ரொம்ப கம்மியாச்சு. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆகுது இல்லையா, அது என்னன்னே தெரியல. ஆனா சின்ன பிள்ளைலாம் அடிச்சு நானா வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஜெயிச்சிருவேன் அந்த மாதிரி. சோ இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அண்ணனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு போடும்போது அந்த சாங்கே எனக்கு ரொம்ப ஒரு இது அதிக அளவு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானும் அண்ணனும் பேசுவோம், எப்பயாவது பேசுறது அந்த மாதிரிதான். டெய்லியும் பேசுறதெல்லாம் கிடையாதுங்க, உண்மையே சொல்றேன். எங்க அண்ணியா இருக்கட்டும், எங்க சித்தியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எப்பயாவது தான் நாங்க ஒரு வீக்லி ஒரு 2-3 தடவை பேசுவோம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பயங்கரமான பாசம் இருக்கும். ஆனா டெய்லியும் பேசினாதான் பாசம் கிடையாது இல்லையா. ஆனா ஒரு இது ஏதாவதுன்னா அப்படி ஒரு இதுவா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நானும் அண்ணனும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு க்ளோஸா இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டிக்க மாட்டோம் அந்த மாதிரி. சோ அதான் எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சிலருக்குலாம் அக்கா தங்கச்சியா இருப்பாங்க, அண்ணன் இருக்காது, அவங்களுக்கு அண்ணன் ஏக்கம் இருக்கும். அப்புறம் எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நானும் அண்ணனும் மட்டும்தானா. சோ எனக்கு தங்கச்சி அக்கா இல்லையா. சோ அது எது இல்லையோ அது வந்து இல்லையேன்னு தோணும் அந்த மாதிரி. ஆனா அண்ணன்றது ஒரு விஷயங்க, அண்ணன்றது ஒரு செம்ம ஃபீல். ஒரு மாதிரி கெத்துன்னு சொல்லிட்டு இதுல கூட வரும் பாத்தீங்களா, இந்த இதுல கூட வரும், அண்ணன் ஒருத்த இருந்தாலும் போதும் அதுவே தனிப்பவர்னு வரும்ல. அந்த மாதிரி ஒரு இது அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் தான். சோ நம்ம கூட பிறந்தவங்க தான் நம்ம வந்து ஒரு செம்ம கனெக்டிங். இருக்கும்போது அடிச்சுப்போம், ஒரு டிஸ்டன்ஸ்ல போனதுக்கு அப்புறம் அந்த சின்ன பிள்ளைல நம்ம இப்படிலாம் இருந்தோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் எல்லாம் கொடுக்கும் இல்லையா. கண்டிப்பா என்ன மாதிரி எல்லாருமே தூரத்துலதான் இருப்பீங்க. பொண்ணா பிறந்த நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டுதான் இருக்கணும். அது ஒரு ஃபீல் வந்துச்சுங்க இன்னைக்கு.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிஸ்டர் மார்ச் 11 நான் ஸ்டார்ட் பண்ண சிஸ்டர். இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு 3 kg கிட்ட 88ல இருந்து 85 வந்து வந்துட்டு 3 kg கிட்ட வந்து நான் வந்து கம்மியாயிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் ஒரு சிஸ்டர் 78ல இருந்து 72 வந்து வந்திருக்கேன்னு சொன்னீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். இந்த மாதிரி நிறைய சிஸ்டர் வந்து டெய்லியும் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா தொடர்ந்து நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் டானிக் வந்து டேப்லெட் போடுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, எனக்கும் அது பிடிக்காது சிஸ்டர். ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த டானிக் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறு ஏதோ ஒரு மாதிரியே தெரிஞ்சு அந்த டானிக்கு அந்த டேப்லெட் எல்லாம் முழுங்குறது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி, ஏதோ விஷத்தை குடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு ஃபீலிங். நேத்து ரியாக்ஷனாவது பாதி கம்மி. எங்க வீட்டுக்கார்ட்ட எல்லாம் நான் எப்படி மாத்திரை போடுவேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரியும். இங்க இருக்கு இப்படி ஊத்திட்டு ஹாய இருக்கிற மூடி இப்படி தள்ளுவேன் நானு. அந்த அளவுக்கு மாத்திரைனால எரிச்சல் எனக்கு. அதுதான் பாருங்க. ஆனா ஊசி நின்று பல்ல கடிச்சிட்டாங்க நின்றுவேன். ஆனா மாத்திரை வந்து எனக்கு ஆகாது. என் ஹஸ்பண்ட் வந்து மாத்திரை போட்டுருவாங்க, ஊசி போட மாட்டாங்க அந்த மாதிரி. சோ எல்லாரும் ஒரு டைப் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அதான் சொல்லிட்டாங்க நிறைய சிஸ்டர்ஸ் அப்படிதான் இருப்பீங்க. சுவக்கா ஜூஸ் வந்து எப்ப சிஸ்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எம்டி ஸ்டமக்ல குடிக்கலாம். ஆனா அதிக அளவு தொடர்ந்து பயன்படுத்தாம ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து குளிர்ச்சியான ஒரு விஷயம்ன்றனால நமக்கு சளி பிடிக்கும். அதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி வெண்பூசணி ஜூஸுமே ரொம்ப ரொம்ப நல்லது. சோ வீக்லி 2 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார்ல ஊற வச்சு உளுந்த வடை சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது ஒண்ணு அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா. ஆனா அதிக அளவு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே சாம்பார்ல போடுறோம். சோ அதனாலதான். இந்த பங்குனி உத்தரத்துக்கு எல்லாம் விரதம் இருந்த சிஸ்டர், ஆனா கரெக்டா பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சூப்பர் சிஸ்டர். எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே அதுக்கு ஏத்தாப்புல பேலன்ஸ் பண்றதை நம்ம கத்துக்கிட்டாலே இந்த வெயிட் லாஸ்ல நம்ம வந்து சக்சஸ் பண்ண மாதிரிதான். ஆனா இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அசால்ட்ல விட்டுட்டு தொடர்ந்து அதே வந்து நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டுறது. நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் அதுல வந்து சக்சஸ்ஃபுல் வந்து ஆக முடியும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சிஸ்டர் நான் இவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், நான்லாம் பண்ணுவேனான்னு தெரியாம இருந்துச்சு, இப்ப வந்து இவ்வளவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மாதிரி நீங்க எல்லாருமே பண்ணலாம். ஆனா அதற்கு வந்து உங்களோட மனசு உங்களோட மைண்ட் அது ஒத்துழைச்சா மட்டும்தான் வந்து முடியும். சோ தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா முடியுங்க. இப்ப கூட எனக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆனா உடம்பு சரியான சாப்பிடலாம் பிடிக்காது, ஒரு மாதிரியா இருக்கும். ஆனாலுமே நான் வந்து பேலன்ஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இல்லையா. இன்டேக்கும் ரொம்ப முக்கியம் நமக்கு, நம்மளோட பாடிக்கு. நம்மளுக்கு முடியல பிரெக்னன்சி டைத்துல கூட சொல்லுவாங்க பாத்தீங்களா, சாப்பிட்டுட்டாவது வாந்தி எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரிதான் நம்ம வந்து கரெக்டான இன்டேக் பண்ணிக்கணும். இப்ப நமக்கு முடியல, சில பேர்லாம் கேக்குறீங்க பீரியட்ஸ் டயத்துல வந்து டயட் பண்ணுமா. நம்ம பண்றது வந்து ஹெல்தியான ஒரு விஷயம். அப்ப பீரியட்ஸ் டயத்துல அது நமக்கு நன்மை தான் கொடுக்க போகுது சரிங்களா. அதனால எந்த சூழல் வந்தாலுமே நம்ம வந்து சாப்பிடுறது ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான டயட். அப்படிங்கும் போது நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு வாக்கிங் போறத வேணா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல, முடியலன்ற பட்சத்துக்கு. இந்த பீரியட்ஸ் டைம் இந்த மாதிரி உடம்பு முடியாத டயத்துல காலுகை உழையுது அப்படின்னா அந்த டயத்துல நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஆனா மத்த டைம்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுக்கும் அந்த வெயிட் லாஸ்ல. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அதான். அப்புறம் வந்து எனக்கு வந்து இஞ்சி வந்து குடிக்க சொன்னீங்க. கண்டிப்பா வந்து குடிக்கிற சிஸ்டர். ஆனா எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரியா இருக்கு இல்லையா. சோ அது வந்து உரப்பு மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் இப்ப டேப்லெட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு, பரவாயில்லாம இருக்கு. அதனால உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி சளி பிடிச்சாலே ஒரு மாதிரி குடையிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. அது சரியாயிடும், ஒரு 2-3 days ஆயிட்டு சரியாயிடும். சோ அதனாலதான் பரவாயில்ல. எவ்வளவு ஒரு உங்க வீட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு சிஸ்டராவோ நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க பாருங்களா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் நேற்று நான் பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் வந்து போட்டிருந்தேன் ஹஸ்பண்டோட. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ கியூட் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்களா. ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது கேட்கும்போது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது, இந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அகைன் வந்து பண்ணலான்ற மாதிரி எல்லாம் தோணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்குமே. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரெஸ்ட்லாம் எடுக்கிறோம் கரெக்டா. அந்த நைட்டு தூக்கம் வந்து கரெக்டா இருக்கு. அப்புறமா அந்த மதியம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த 2 மணி நேரம் கேப் இருக்கு பத்தியா. 2 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த கேப்ல 2:30 அந்த மாதிரி முடிப்பேன். 2:30 அந்த மாதிரி முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பாத்திரம்லாம் கழுவிட்டு. அது அந்த 5 மணி கேப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் டைம் மாதிரி தான். அதுல வந்து நான் படுத்துக்கிட்டே இந்த வீடியோ எடிட் பண்றது படுத்துக்கிட்டே வந்து பண்ணுவேங்க. அதெல்லாம் வந்து அந்த டைம் 2 மணி நேரம் வந்து உட்காந்துக்கிட்டோ இல்ல படுத்துக்கிட்டோ வந்து பண்ணுவேன். அதனாலதான். ஆனா இன்னைக்கு வந்து இந்த கிளீனிங்லயே வந்து போயிடுச்சு, என்ன பண்றது.
சம்டைம் அதான் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த மாதிரி ஆயிடும். ஆனா இப்ப நைட் இந்த மாத்திரை போட்டுட்டு படுத்துற வேண்டியதுதான். சோ அதான் கண்டிப்பா சிஸ்டர் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். நமக்கு நம்மள வந்து பாத்துக்கணும். நம்ம தான் அடுத்தவங்க நம்ம பாப்பாங்க பேம்பர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. நான்லாம் அப்படி யோசிக்கவே மாட்டேன். முன்னால ஹஸ்பண்ட் சொல்லுவேன், அவங்களும் வந்து இது பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம சைட்ல என்ன பண்ண முடியுமோ நம்ம செல்ஃபா ஒரு சில விஷயங்கள் நமக்காக நம்ம வந்து பண்ணணும். நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது எப்பவுமே நல்லது கிடையாது. அது மேற்கொண்டு நம்மள வந்து சோம்பேறித்தனமாக்கும். இப்ப வந்து என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப என்னப்பா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசமா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமா வலிக்கிற வலி கூட அதிகமா வலிக்கிற மாதிரி தெரியும். நீங்க நல்லா நோட் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. அந்த ஒரு குடுக்குற அந்த ஒரு அக்கறை வந்து நம்ம வந்து இன்னும் சொன்னங்க போயோ அப்படின்ட்டு கண்டிப்பா அது வந்து வரும் எல்லாருக்குமே. ஆனா அது நம்மளே கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்டிவா அப்படி இப்படி நடந்துகிட்டே வந்து தெரியணும். ஆனா புலம்ப மாட்டேன்லாம் சொல்லல. கால் வலிக்குதே கை வைக்க சொல்லிட்டாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு டைவர்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் நீங்க வந்து படுத்துக்கிட்டே கிடக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அம்மிக்கிடும். அப்படியே எங்க அம்மாச்சிலாம் அப்படிதான் எங்க வந்து சொல்லி வளர்த்துருக்காங்க. எங்க சித்திங்கள எல்லாமே சொல்லுவாங்க, படுத்துக்கிட்டே இருந்தா அமைக்கிறோன்னு சொல்லிட்டு. சோ அந்த டைம்ல வந்து நமக்கு காதல அந்த வளர்ச்சியான டயத்துல நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா இப்ப எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. உண்மையாவே நம்ம என்ன பண்ணா சரியாகும்ன்றதை யோசிச்சணும். எதுவுமே பண்ணாம படுத்தே கிடந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அப்படியே டைவர்ட் பண்ணோம்னா தான் அதுல இருந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். சோ ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அக்கறை எல்லாரும் சொல்றீங்கல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவ்வளவுதான் இன்னைக்கு கமெண்ட், அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே கேட்கல. எல்லாருமே வந்து அண்ணனுக்கு பர்த்டே விஷஸ், அதுக்கப்புறம் உங்க உடம்ப பாத்துக்கோங்க சிஸ்டர், அது மட்டும் தான் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இவ்வளவு ஒரு ஃபேமிலி கனெக்ட் வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய சிஸ்டர் வந்து பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நான் இப்பவுமே சொல்றேன், ஏதாவது பேசணும் இருந்ததுன்னா டெல்லி தமிழச்சி அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பேசலாம். சரிங்களா? நீங்க அதுலயுமே சம்டைம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே போடுவேன், என்னோட பர்சனலுமே போடுவேன் நானு. சோ பாக்கலாம். சோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு சிம்பிளா எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்பவுமே சொல்றது, என்ன சாப்பிடுறோம் ஏது சாப்பிடுறோன்றது எப்படின்னா, நம்ம வந்து இப்ப இந்த வேலைக்கு இதுதான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. ஹெல்தியான விஷயத்த எந்த வேலைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். டிஃபன் ஐட்டத்தை நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்ல நைட் டின்னருக்கு தான் எடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சோம்னா நம்ம எந்த வேலையில வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய நல்ல தண்ணி குடிங்க. தண்ணி அவ்வளவு நல்லது உங்களுக்கு. அதுவும் வெயில் காலம் ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் கரெக்டா பண்ணிடுங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நல்லா ரொம்ப வேர்க்குது சிஸ்டர், வெயில் காலம் ஆயிடுச்சுல வேர்க்கதான் செய்யும், எந்த அளவு வேர்வை போகுதோ நல்லா தண்ணி குடிச்சிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆயிடும். சரிங்களா? அதனால அதை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரிங்களா? சோ முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து பண்ணுங்க. கன்சிஸ்டன்டா பண்றது மட்டும் தான் உங்களோட வேலை. அதுக்கான சூப்பர் ரிசல்ட் இருக்கும். என்கிட்டே அந்த ரிசல்ட் இந்த 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்க பாத்திருப்பீங்க. சோ சீக்கிரமா இன்னொரு 10 நாள் கூட இல்லைங்க, 9 நாள் தான் இருக்கு. சூப்பரா நம்ம எல்லாருமே வந்து எவ்வளவு ரெடியூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவேன், உங்க நேமோட நான் வந்து சொல்லுவேன். சோ அதனால கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் வந்து 50 முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 59.70 வந்து இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வந்து நான் தண்ணி தாங்க, நார்மல் தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நிறையா. அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் வந்து காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்ட்க்குமே வந்து இட்லியும் தக்காளி சட்னியுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான், சும்மா எதுவுமே போடலங்க. ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு இதெல்லாமே சேர்த்து தான் வந்து வதக்கி இருக்கிறேன் நான், உப்பெல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து இட்லியை ஊற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தை அப்படியே கழுவிட்டு மட்டுமே அப்படியே இட்லி வந்து ஊற்றி வைப்பேன். ஆயிலெலாம் வந்து தடவ மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்டு காலைல வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரெட் டோஸ்ட் தான், மதியம் லஞ்சுக்கு தான் இட்லியை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ டோஸ்ட் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இட்லியை பாருங்களேன் லைட்டாக வந்து நம்ம டேபில் வந்து காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பைப்பில் தண்ணியில் வந்து பின் சைடு மட்டும் காட்டிட்டோம்னா சூப்பராக இட்லி வந்து ஸ்பூனில் எடுத்துடலாம். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் பேக் பண்ணிட்டேன் இட்லி சட்னி வச்சு. அப்புறம் அம்மாச்சிக்கும் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நேற்று சொன்னேன் இல்லையா பயங்கர காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு, என்ன அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாரி போயிருக்கு பாருங்களேன், பயங்கர காத்துங்க. ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இல்லைன்னா நம்ம இதுலேயே தான் நடந்துட்டு இருக்கோம், தூசியை வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நேற்றே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்து தூசி வந்துருச்சு, மாப் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ
ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வந்து வாக்கிங் வந்து பண்ணிட்டேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், நல்லா வந்து கூட்டி அள்ளிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த வைப்பரை வச்சு குப்பையை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விளக்கமாற வச்சு அந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு அதுக்கப்புறமா கழுவி விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். அப்புறமா தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக, ஏன்னா அந்த தூசியில் நின்றுட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அதனால் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான் எடுத்திருக்கேன். இது வந்து நோ சுகருங்க. ஸோ இதில் நட்ஸ் பாருங்களேன், பாதாம், கிஸ்மிஸ், அப்புறம் இந்த சீட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுட்டு சுடுதண்ணி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த உலர் திராட்சை போட்டிருக்காங்கல்ல, அதோட நம்ம எடுத்து சாப்பிடுவோம். ஸ்வீட்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அந்த கிஸ்மிஸ் இருக்கும் இல்லையா, அந்த உலர் திராட்சை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். காலை பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக சூப்பராக முடிச்சாச்சு. அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காஃபி தான் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்ததும் துணியை வந்து போய் மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று வந்து கொஞ்சம் போடல, ஸோ அதனால் அதெல்லாம் வந்து போட்டு விட்டுறலான்ட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுட்டேங்க. அது பாட்டு ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இடையில வீடை க்ளீன் பண்ணுறது அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். மேலே இருக்க ரூமையும் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்தேன் மிஷினில் துணியை போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் உலையை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தாங்க குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வெயில் ஆயிடுச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சோறு வந்து வெந்துருச்சு, அதை வந்து வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு நைட்டுக்கும் சேர்த்தே சோறு வச்சுட்டேங்க. ஏன்னா திருப்பி பண்ண முடியல, உடம்பு சொன்னாலே டயர்டாக இருக்கிறனால. அதுக்கப்புறம் பாருங்கள், வீட்டில் வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு பெட்ஷீட் எல்லாமே வந்து போட்டு மாற்றி விட்டுட்டேன். வெளியிலையுமே வரண்டா எல்லாம் மேலே கீழே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க. இன்னைக்கு ஒரே க்ளீனிங் தான், மொட்டை மாடியிலேருந்து எல்லாமே. ஏன்னா அவ்வளோ டஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதான் நல்லா வெயில் போடுது பாருங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து முட்டையை அவிய போட்டுடலான்னு சொல்லிட்டு அதையே வந்து அவிச்சு வச்சாச்சு. அவிச்ச முட்டை ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா வந்து சரி ரசத்துக்கு வந்து பூண்டு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். சரி எல்லாருக்கும் சளி பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ ரசம் வச்சோம்னா நல்லா இருக்கும்ட்டு ஃபர்ஸ்ட் குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து அரைச்சி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் புளியை கரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அது வந்து கொத்தமல்லி தலை வந்து நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் போட்டுட்டு பெருங்காயத்தூளும் போட்டேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு உப்பு வந்து சேர்த்துச்சு நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை இல்லைங்க, நாளைக்கு கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்புலாம் தேவையான அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தேங்காய் துவையல் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக, அது நல்லாயிருக்கும் இல்லையா, வாய்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகாய் எப்பவும் போல் பேச முடியல பாருங்களேன், உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் என்னடா இவ்வளோ சேர்க்குறேன்னு நினைப்பீங்க, அது காரம் இல்லாத பச்சை மிளகாய், அதனால தான். நல்லா நுரக்கட்டி வரையில் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கடுத்து போகாமல் இருக்கும் சரிங்களா. ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா துவையிலும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். முட்டையும் வந்து உரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உரிச்சு எடுத்துட்டு அம்மாச்சிக்கு வந்து சாதம், துவையல், அங்கிட்டு பாருங்க ரசம், முட்டை எல்லாமே வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு கையோட தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா துணி எல்லாமே வந்து காயவும் போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் அங்கே மாடியுமே கழுவி விட்டுட்டு தான் வந்தேங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவல் தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 5-6 ஸ்பூன் அவல் எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படி தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா புல்லுன்னு வந்துடும் சூப்பராக இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு முட்டை அவிச்சு முட்டை எடுத்துக்கிட்டேன். தேங்காய் துவையில் வச்சுட்டு இந்த ரசத்தை நிறைய ஊற்றி கரைச்சி சாப்பிட்ற மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சுக்க. அந்த மாதிரி ரசம்லாம் வச்சு இந்த மாதிரி அவல் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சிகப்பவல் இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப நல்லதுங்க, நிறைய ஃபைபர் கிடைக்கும். எனக்கு இங்கே வந்து வெளில தான் கிடைக்குது. ஸோ அதனால தான் சாப்பிட்டு சூப்பராக முடிச்சுட்டு கையோட வந்து பாத்திரத்தை வந்து கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேங்க. ஈவினிங் ஷார்ட்ஸ் போடுவோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பாயில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் கார்ன்லாம் ஸ்நாக்ஸோ இல்லைன்னா டின்னருக்கு ஒரு சாலட் மாதிரியோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு
ஒரு சாலட் மாதிரியும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல வந்து பாருங்களேன், எனக்கு தேவையான அளவு எடுத்துட்டு பெப்பர் சால்ட் வந்து சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போறேன். நீங்க லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம மதியம் வந்து லைட்டா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்தோம்னா நல்லா ஃபீலிங்கா இருக்கும். சூப்பரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு, அப்புறம் வந்து என்னோட டின்னர் டைம் ஆயிடுச்சுங்க. ஏதாவது ருசியா சாப்பிடும் போல இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஆட்டா நூடுல்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன். கோதுமையில செஞ்ச நூடுல்ஸ். ஸோ அது வந்து ஒரு பாக்கெட்டை சும்மா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, வேற மசாலாலாம் அதில் கொடுத்துக்க மசாலா, அப்புறம் அந்த நூடுல்ஸ், தண்ணி அதை மட்டும் வேக வச்சுட்டு ஒரு பாயில்டு எக் இருந்தது மதியம் அவிச்சது, அதையும் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மாத்திரை போட்டேன். இங்கே பாருங்களேன், ஓங்கரிச்சுக்கிட்டு எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுதான் என்ன பண்றது, முழுங்கினாதான் சரியாகும். சரி, அப்புறம் வந்து ரசம் சாதம்லாம் இருக்கா, தேங்காய் துவையிலும் இருக்கு. சரி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணி எப்பவும் போல சிம்பிளா வந்து பொரிச்சிட்டேன் நான். அப்புறம் பாருங்க, சாதம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு, அப்புறம் ரசமும் இருக்கு. எல்லாமே வந்து வச்சு இன்னைக்கு டின்னரை ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து ஓட்டிட்டாச்சு. அதுக்கப்புறமா கொத்தவரங்க வந்து அம்மாச்சி வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ வந்து கொத்தவரங்க எடுத்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே உப்பு சேர்த்து வேக வச்சுக்க போறோம். அந்த கொத்தவரங்க வத்தல்லாம் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, சாப்பிட்றதுக்கு கஞ்சிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்துட்டு தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே காய வைக்க போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அதுதாங்க, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் ஒரே தான். அதுக்கப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வேலையை நான். அதுக்கப்புறம் கடைசியாக குடிக்கிறதுக்கு நார்மல் தண்ணி தாங்க வந்து இன்னைக்கு வந்து குடிக்கிறேன் நான். வேற எதுவுமே எனக்கு அதான் சொல்றேன்ல, வாய்க்கும் வந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. ஸோ அதனால இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 6 to 7 சாப்பிட்றோம் அப்படின்னா நிறைய பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா, இன்னைக்கு டே வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் கொண்டு வந்து சுட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்து மிக்க நன்றி. பாய்.